கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி கூட ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் கூட யூதாவினுடைய வம்ச வரலாறை பார்க்க போகிறோம். அவருடைய குமாரர்கள், அவருடைய குமாரனுக்கு மனைவியாகிய தாமார் அப்படிங்கிறவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். யூதா வந்து கானானிய ஸ்திரீயில் ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணுறாங்க. அவங்க பேர் சுவா. அவங்களுக்கு 3 குமாரர்கள் பிறக்கிறாங்க. ஏர், ஓனான், சேலா. இந்த ஏர் என்பவருக்கு வந்து தான் தாமார் அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா இந்த ஏர் வந்து எப்படின்னா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவங்களை வந்து செஞ்சாங்க. தேவையில்லாத பாவ பழக்கங்கள்லாம் செஞ்சதுனால ஏசப்பாவுக்கு பிடிக்கல, அவங்கள அழிச்சு போடுறாங்க. அடுத்ததாக வந்து யூதா சொல்கிறாரு, ஓனானை பார்த்து சொல்கிறாரா, நீ வந்து உங்கள் அண்ணனோட குடும்பத்துக்கு ஒரு சந்ததி வந்து உருவாக்கணும், நீ வந்து அவங்கள திருமணம் செய்யின்னு சொன்னப்போ இந்த ஓனான் வந்து எப்படின்னா அவங்களுடைய தாமார் கூட சேர்ந்து அவருக்கு வந்து அந்த சந்ததி உருவாக்குறதுல விருப்பம் இல்லை. ஆனால் அவருடைய உடல் தேவையை பூர்த்தி பண்ணணும்னு அவர் நினச்சிட்டு என்ன பண்ணால் அவருடைய வித்தை வந்து தரையில் விழவிட்டு அவர் வந்து கெடுத்து போட்டார். இதுவுமே ஏசப்போட பார்வைக்கு பொல்லாததாக இருந்ததுனால அவங்கள அழிச்சு போடுறாங்க. அடுத்து 3வது சேலா இருக்கார். ஆனால் வந்து யூதாவுக்கு இப்போ ஒரு பயம் வருது. 2 பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க, சேலாவும் இறந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தாமாரை பார்த்து சொல்கிறாங்க, நீ போய் உங்கள் அப்பா வீட்டில் இரு, சேலா வளர்ந்து பெரியவனாகட்டும், நான் கண்டிப்பாக உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இதுக்கு இடையில யூதாவோட மனைவி மறைத்து போகிறாங்க. அதுக்கப்புறம் யூதா வந்து அவருடைய ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்காக திம்னாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிறப்ப என்னென்னா இந்த விஷயம் வந்து தாமாருக்கு அறிவிக்கப்படுது, உன்னுடைய மாமனார் வந்து திம்னாவுக்கு போக போகிறான்னு சொன்னோன்னே தாமார் வந்து யோசிக்கிறாங்க, சேலாவும் வளர்ந்துட்டேன், ஏன் எனக்கு இன்னும் திருமணம் செய்து வைக்கலன்னு சொல்லிட்டு இவங்க அந்த திம்னாவுக்கு போகிற வழியில் வந்து ஒரு வேசியை போல் தன்னை வந்து அலங்கரிச்சுட்டு அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அந்த டைமில் யூதா வந்து கேட்குறாங்க, உங்ககிட்ட நான் வரதுக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டப்ப, நீங்கள் வந்து எனக்கு உங்களோட முத்திரை மோதிரமோ உங்களோட ஆரமோ அப்புறம் வந்து உங்களோட கோலும் வந்து அடைமானமாக கொடுங்க, நீங்கள் வெள்ளாட்டு குட்டியை குடிக்கிறது வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா இவங்க அவங்கள வந்து அடைஞ்சிட்டு யூதா வந்து அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க போயிடுறாங்க. தாமாரும் அவங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போட்டுட்டு விதவைக்குரிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து வந்து என்ன ஆகுதுன்னா தாமாரை தேடி பார்க்குறாரு யூதா. ஆனால் அவங்களால கிடைக்கல. அதுக்கப்புறமா தாமார் கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவுடனே இப்போ வந்து யூதாவுக்கு ரொம்ப வந்து கோவம் வருது, அவளை வந்து சுட்டரிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இந்த தாமார் சொல்கிறாங்க, இந்த பொருட்கள்லாம் யாரோடதோ அவரால் தான் நான் கர்ப்பவதி ஆனேன்னு சொல்லிட்டு அதை கொடுத்து அனுப்பும்போது அப்போ வந்து யூதா வந்து சொல்கிறாரு, இது வந்து அவன் மேலே வந்து தப்பில்லை, என்னால் தான், அவள் என்ன பார்க்கலும் நீதி உள்ளவள், நான் தான் சேலாவுக்கு அவளை திருமணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து அவங்களுக்கு பிரசவ காலத்தில் 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளையும் வந்து என்னென்னா முட்டி மோதி இருக்கும்போது ஒரு பிள்ளை வந்து கையை கிண்ணிட்டுச்சு. அந்த கையில் வந்து சிவப்பு நூலை வந்து கட்டுறாங்க மறுத்து வச்சு. அதான் முதலாவது வெளிப்பட்டு. அடுத்தது பார்த்தோன்னா அந்த கையை உள்ளே எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை வந்து மீறி வெளிப்படுது. அது பேர் தான் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா பாரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பாரேஸ் வந்து ஏசப்பாவுடைய மூதாதையர்களாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறார் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில். இன்றைக்கி கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய பாவங்களை வந்து செய்திருக்கிறோம். நம்மளுடைய பாவங்களை பார்த்தோன்னா நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம கொஞ்சமே தகுதியானவர்களே அல்ல. ஆனால் இப்போ இந்த யூதாவும் பார்த்தீங்கன்னா அவரு என்ன பண்ணுறாருன்னா கானானிய ஸ்திரீகளில் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாதவங்களோட ஒரு சம்பந்தம் கலக்கிறார். அவருமே தப்பானவர் தான். அடுத்ததாக வந்து இப்போது தாமார் செய்ததுமே தப்பான ஒரு காரியம்தான். ஆனால் நம்மளுடைய செய்கைகளுக்கு தக்கதான பலன் அவர் வந்து அளிக்கவே இல்லை. நமக்கு மேலாக ஒரு கிருபை அளித்து அவர் கிருபையினால் நம்மை தாங்கி நடத்துகிறார். அவர் கிருபையும் இரக்கமும் முடிசூட்ட நாம் அவர் நிலைநிற்போமாக.